ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கோமதி பாண்டியனை சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாண்டியன் பேசுறது கிடையாது கோமதி கிட்ட அப்படின்னு. ஸோ உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்தாங்க. அது பொய் அப்படின்னு பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும். அவர் பாட்டுக்கு கோமதியை கண்டுக்காமல் வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போயிட்டாரு. அரசி, ஆமாம் இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணாமல் ஏதாச்சும் ரொமான்டிக்காக அப்பா கிட்ட பேசி மயக்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால கோமதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு கவிதை எழுதலாம், லெட்டர் எழுதலாம், காதல் கடிதம் எழுதலாம் அப்படின்னு ஏதேதோ எழுதிட்டு உட்காந்து ஒரு நோட் ஃபுல்லாக பேப்பரை கிழிச்சு போட்டுட்ருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே செந்தில் கிட்ட சண்டை போட்டுட்டு மீனா கோவத்தோட வீட்டுக்கு, அவங்களோட அத்தை வீட்டுக்கு தான் நேராக வராங்க. வந்து வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னு அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டு வரவும் காதலே விழுல அது கோமதிக்கு கொஞ்சம் கூட. அப்போ தான் அரசி உள்ளே இருந்து வெளியில் வராங்க காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு. அண்ணி வாங்க அண்ணி வீட்டுக்குள்ளே அப்படின்னு கூப்பிடவும் எங்கே யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவோம். அதுவா, நேற்று நைட்டே கதிர் அண்ணனும் அண்ணியும் கிளம்பி சென்னைக்கு போயிட்டாங்க ட்ரைனிங்காக அப்படின்னு சொல்லவும், அடப்பாவி இந்த விஷயத்த பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவ அப்படின்னவும், அது எப்படி அண்ணி சொல்லுவாங்க, அண்ணங்கூட வெளியே ட்ரைனிங் போகிறத காரணமாச்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லை, 2 பேரும் வெளியில் போயிருக்காங்க, அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு அரசி சொல்லவும், அதுவும் சரிதான், சரி பைபிளுக்கு போய் சந்தோஷமாக இருக்கட்டும். அப்புறம் மற்றவங்க எல்லாரும் அப்பாவும் அண்ணனும் கடைக்கு போயிட்டாங்க, இப்போ நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறது வீட்டில் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அதான் எங்கள் அத்தை ஆளையே காணும், நான் கூப்பிட்டா என் குரலை கேட்டுவிட ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்ருக்கவும், அதை ஏன் கேட்குறீங்க நீ உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு அரசி கூப்பிட்டுட்டு போகவும், என்னாச்சு அத்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பதறி போகிறாங்க. உடம்பு சரியில்லை தான், ஆனால் உண்மையிலே இல்லை ட்ராமா அப்படின்னு சொல்லவும், என்ன அரசி குழப்புற அப்படின்னு, அப்பா பேச மாட்டேன்றாருல்ல அம்மா கிட்ட, அதுக்காக அவங்க உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க நீ, அதை ட்ராமான்னு அப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்போவே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பாவை பேச வைக்கணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னாச்சத்தை உங்களுக்கு அப்படின்னு உள்ளே போயிட்டு மீனா போய் அவங்க கிட்ட உட்காந்து பேசவும், அத்தை என்னது இது சின்ன பிள்ளை தடமாக ஒரு நோட் ஃபுல்லாக ட்ராயிங் வரைகிறேன்னு கிழிச்சு போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதுவாடி என் புருஷனை பேச வைக்க எனக்கு வேறு வழி இல்லை, இதான் இந்த அரசு பிள்ளை ஏதாச்சும் ரொமான்டிக்காக பண்ணிடுச்சு, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு எழுதிட்டு உட்காந்துட்ருக்கானே ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்த்தா 2 லைன் கூட எல்லாம் தப்பாக எழுதிட்டு கிழிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து அரசிக்கும் மீனாக்கும் பயங்கரமாக சிரிப்பு. அப்போது இங்கே கோமதி இருந்துக்கிட்டு மீனா கிட்டே, என்னடி என் வாழ்க்கையை நினச்சா உனக்கு சிரிப்பாக இருக்கா, என் அண்ணனுங்க வீட்டுக்கு வருவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மூக்கு முட்டை 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவாங்க, எப்படியாச்சும் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்து நான் வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனால் என் அண்ணனுங்க வந்து வாயை வச்சுக்கிட்டு என் அண்ணன் அமைதியாக இல்லாமல் இருக்கிற வீட்லேயும் சந்தோஷமாக இருந்த வீட்லேயும் 2 ஆக்கிட்டு போயிட்டாரு. நானே என் புருஷன் கூட பேச முடியாது துடிச்சிட்ருக்கேன், அவங்க என் கூட சேரலைன்னா கூட பரவாயில்ல, சேர்ந்துருந்த எங்களையும் இல்லை பிரித்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தா நீ என்னமோ சிரிச்சிட்டு இருக்க. ஆமாம் உனக்கும் உன் புருஷனுக்கு கூட தானே சண்டை, உன் புருஷன் உன்னாங்க வெளுன்னு வெளுக்க தானே கூட்டிகிட்டு போனான், நீ என்னமோ சந்தோஷமாக வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஏன் அத்தை நீங்கள்லாம் ஒரு மாமியாருன்னா எப்படி இருக்கணும், என்னத்தை நீங்கள் இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கோமதியை பார்த்து கேட்கவும், அத்தை உங்கள் பிள்ளை கோபக்காரங்க தான், ஏன்னா பெற்றது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லவும், என்னடி நான் என்ன பண்ணேன், நான் என்ன கோவப்பட்டேன் அப்படின்னு, பின்ன என்னத்தை பெற்று தான் பெற்றீங்க, உங்களை மாதிரி தங்கமாக பெற்றுக்க கூடாதா, அப்படியே மாமாவை உரிச்சு வச்ச மாதிரி இல்லை பெற்று வச்சுருக்கீங்க, மாமாவுக்கு இருக்கிற அதே கோபம் கௌரவம் கம்பீரம் எல்லாம் அப்படியே உங்கள் பிள்ளைக்கிட்ட இருக்குது, அதனால தான் 2 பேருக்கும் சுத்தமாக ஒத்தே போக மாட்டேன்னு, அவர் எப்படியோ அதே மாதிரி தான் இவரும், தான் தான் எல்லாமே அப்படின்றது, தான் சொல்கிற பேச்சு யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு பிடிச்சா பிடிவாத சுயமாக யோசிக்கிறது கூட கிடையாது, அப்படியே அவங்க அப்பா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. என்னடி என் புருஷனுக்கு அறிவு இல்லை ஒன்றும் இல்லைன்னு உன் புருஷனை மாதிரி என் புருஷனு சொல்கிறியா அப்படின்னு கோமதி கேட்கவும், அத்தை விடுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை, எதுக்கு இப்போ கோவப்பட்டு பேசிக்கிட்டு, இப்போ என்ன நான் அங்கே எப்படி சந்தோஷமாக இப்படி சிரித்து வந்திருக்கேன் தானே அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அங்கேருந்து வர வரைக்கும் கூட நான் கோவமாக தான் வந்தேன், உங்கள் பிள்ளைகிட்ட சண்டை போட்டுவிட்டு இங்கே வந்து தான் உங்களை பார்த்தது சிரிப்பு வந்துருச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா,
சரி சரி அப்படின்னு. சரிங்க அத்தை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ உங்கள் மாமாவை உங்கள் பக்கம் பேச வைக்க அப்படின்னு? அதுக்கு தான் ஒரு வழி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வழியாக லெட்டர் எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னவும், சரிங்க அத்தை காட்டுங்க, அதை நாங்கள் படித்து பார்க்கலாமா அப்படின்னவும், இல்லை இல்லை இல்லை, இது என் புருஷன் மட்டும்தான் படித்து பார்க்கணும், இது ஏன்னா இது அவருக்காக நான் எழுதுனது, இதை யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு கோமதி அதை யார்கிட்டையும் கொடுக்காம அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிளம்பி வந்து கோமதி வந்து அங்கே பாண்டியனை பார்க்க போகலாம், போயிட்டு கடையில் இது கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. சரி அத்தை, ஆஃபீஸ்க்கு அந்த வழியே தான் போக போகிறோம், இன்னும் டைம் இருக்குது, சரி நீங்கள் வாங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் இந்த லெட்டரை நீங்கள் மாமா கிட்டே கொடுங்க, மாமாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அது சரிடி, நான் என் புருஷன் பேசலையேன்னு ஏக்கமாக இப்படி லெட்டர்லாம் எழுதிட்டு போகிறேன், ட்ராமாலாம் பண்ணுறேன், ஆமாம் நீ எதுவும் பண்ணலையா அப்படின்னு. அத்தை, நான் பேசலைன்னா சந்தோஷம்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கிற வார்த்தை, உங்களை மாதிரி இல்லை, உங்கள் புருஷனாச்சும் உங்கள் மேலே பாசம் வச்சிருக்காரு, 4 வார்த்தை பேசுகிறாரு, ஆனால் என் புருஷன் எப்படா வாய் தந்து என்கிட்ட சண்டை அடிக்கலான்னே இருக்கார் அத்தை, நான்லாம் அவர்கிட்ட பேச போகிறதில்ல, எனக்கு நீங்கள் ஒன்று இருந்தால் போதும் அத்தை, எனக்கு அவரெல்லாம் தேவையில்லை அத்தை அப்படின்னு எல்லாம் வந்து மீனா பேசவும், பாருடி எப்படிப்பட்ட மருமக எனக்கு கிடைச்சிருக்கான்னு, பெத்த பிள்ளை கிட்ட பேசலன்னு நீ என்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுற, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் என் நேரண்டி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு பாண்டியனை பார்க்க கடைக்கு போயிட்டுருக்காங்க. அங்கேயும் போய் பாண்டியனை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. கோமதி வந்துட்டு மீனா கிட்டக்க போகிறதில்ல, அப்படியே ஆட்டோலேயே உட்காந்துக்கிறாங்க. ஸோ லெட்டரை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அங்கே கடைக்கு மல்லிகை கடைக்கு பொருள் முட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட அந்த லெட்டரை முட்டையை வச்சு மடித்து கொடுத்துட்றாரு பாண்டியன். அதை படித்து கூட பார்க்குறது கிடையாது. ஐயோ என் லெட்டர் அப்படின்னு கோமதி அது பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. பாண்டியனும் இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டில் உடம்பு சரியில்லாத மாதிரி ட்ராமா பண்ண வேண்டியது, வீட்டுக்கு வந்து கடைக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் வேணும்னே அப்படி பண்ணிகிட்ருக்காரு. கோமதிக்கு இதெல்லாம் நம்ம பேச வைக்கிறதுக்காக வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அது கோவத்தில் கண்டிப்பாக நான் பேச போகிறது இல்லை அப்படின்னு வீம்பாக இருக்கார் பாண்டியன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே ராஜு ட்ரைனிங்காக போயிருக்காங்க. ஸோ செந்தில் அதாவது கதிரை வீட்டுக்கு போக சொன்னாங்க. நீ போயிட்டு அங்கே வெயிட் பண்ணு, இங்கேயே நிற்காத, நான் வந்துடுறேன், வீட்டுக்கு போ, ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ராஜி. ஆனால் கதிர் அது எதுவும் கேட்காம ராஜுக்காக அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏன் சார் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க கிளாஸ் முடிஞ்சிட்டு வர லேட் ஆகும், மதியம் லஞ்ச் பிரேக்குக்கு கூட அவங்க இந்த சைடில் வரமாட்டாங்க, அப்படியே வந்து அவுட்டோர் டோர் சைடு வெளியே அந்த பக்கம் போவாங்க, போய் சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் சார் வெளியிலே வருவாங்க, இந்த டோரே ஓப்பன் ஆகும், நீங்கள் அது வரைக்கும் இங்கே இருக்க போகிறீங்களா, போங்க சார் போய் சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வேணால் ஈவினிங்காக வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கதிருமே சரி இங்கே உட்காந்து போர் அடிக்கும், என்ன பண்ணுறது, அங்கேயாச்சும் போகலாம், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலாம், ராஜி ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அவளுக்கு சாப்பிட்றதுக்காக அப்படி இப்படின்னு ஒரு பாட்டுக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ராஜியும் வந்து வெயிட் பண்ண வேண்டான்னு சொன்னால் நம்ம இங்கே இருந்தால் அதுக்கும் ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னா அவர் வெளியில் போனதுக்கப்புறமா இங்கே கிளாஸையும் நல்லபடியாக முடிச்சுட்டு ராஜி வந்து வெளியில் வராங்க. ஸோ அப்போது வந்து அங்கே கூட படிக்கிற பசங்க ராஜி புதுசாக வந்ததை நோட் பண்ணுறாங்க. அவங்க படித்து போலீஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு வந்ததுக்கு மாதிரி தெரியல, பணத்தை கட்டி இங்கே வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க இப்படிலாம் பண்ணுறதுனால இதையே பணம் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு அவங்க வசதியான பசங்க பணத்தை கட்டி என்ன வேணாலும் பண்ணலாம், ஐபிஎஸ் கூட அவங்க பணத்தை கட்டி ஆகலாம் அப்படின்னு தான் எக்ஸாமும் பண்ணாமல், ஸோ அவங்க க்ளோசிங் கிளாஸும் அட்டன் பண்ணாமல் அங்கே இருக்கிற பொண்ணுங்களை தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு 2 பேர் வந்து அவங்க ஒரு கேங்காகவே இருக்காங்க பசங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ராஜி அங்கே போன உடனே ராஜியை பார்த்த உடனே இது என்ன இந்த பொண்ணு இப்படி சுடிதார் போட்டிருக்கு, கிராமத்து பொண்ணு அப்படின்னு, ராஜி அழகாக இருக்கா பார்க்க அப்படின்னு அவங்க மேலே ஆசைப்படுறாங்க. அங்கே வர எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வராங்க, ஜீன்ஸு ஸ்கர்ட்டு டாப்பு இந்த மாதிரி வந்து அவங்க மாடர்னாக இருக்காங்க. ராஜி சுடிதார் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கவும் ஸோ இவங்க மேலே அந்த பசங்களோட கண் வந்து படுது. ஸோ நக்கல் பண்ணுறாங்க. கிளாஸ்லேயே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் எப்படியாச்சும் ஐபிஎஸ் ஆகிடணும், கதிரோட ஆசையை நிறைவேற்றணும், நமக்காக ஃபீஸ் கட்டி நம்மளை இப்படி வந்து கோச்சிங் கிளாஸில் சேர்த்துருக்கான் அப்படின்னு அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க.
கதிரை போக சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வந்து கதிரை தான் தேடுறாங்க. கதிர் இருப்பானா, நம்ம சேஃபாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான். ஆனால் கதிர் இல்லாத காரணத்தினால ராஜியே வந்து ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்காக வெளியில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பசங்க சும்மா இருப்பாங்களா? வெளியில் போன உடனே ராஜி எங்கே ஏதுன்னு எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்கள போகிற இடத்துல கிண்டல் பண்ணிவிட்டு நக்கால் பண்ணிவிட்டு கூட வந்துட்டுருக்காங்க. பாப்பா எந்த ஊர், பாப்பா பேர் என்ன, பார்க்க அழகாக இருக்க, நச்சுன்னு சுடிதார் இருந்தாலையும் கிளாமராக இருக்குது அப்படி இப்படின்னு அவங்களை கிண்டல் பண்ணவும் ராஜிக்கு கோவம் வருது. யார் நீங்கள், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், உங்கள் வரதை இங்கே போங்க, நீங்கள்லாம் ஐபிஎஸ் ஆக வந்தீங்களா இல்லை வேறு எதுக்காச்சும் வந்தீங்களா, என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் பொறுப்பாக படிக்கிற பசங்க மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி ராஜி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இதை புரிஞ்சுக்கிற நிலமையிலேயே அவங்க இருக்காங்க. ஸோ இப்படி கிண்டல் பண்ணவும் ராஜி கையை பிடிச்சி நக்கல் பண்ணுறாங்க. ராஜி ஆட்டோ பிடிக்கலான்னு அங்கே வெயிட் பண்ணிட்டு ஆட்டோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த பசங்க கையை பிடிச்சி கலாட்டா பண்ணுவோம். கதிர் அங்கே வந்துடுறாரு. ஸோ ராஜிக்கு கிளாஸ் வர டைம் ஆகுது அப்படின்னு வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு கதிர் வீட்டுக்கு போகிறது கிடையாது. ராஜி அங்கேருந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகணும். அது புது இடம், அவளுக்கு வழி தெரியுமோ தெரியாதோ அது பிரச்சனை கிடையாது, அவளை சேஃபாக பார்த்துக்கணும். ஏற்கனவே அவள் வெளியில் போயிட்டு படாத பாடுபட்டு ஸோ பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தவா அப்படின்னு ராஜி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் கதிர் அங்கே இருந்திருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து கிளாஸ் முடியவும் ராஜி வரவும், ஸோ அது கதிர் வரவும் இப்படி ஒரு பிரச்சனையில் ராஜி இருக்கிறத பார்த்த உடனே அங்கேயும் வந்து பயங்கரமாக பிரச்சனை ஆகுது. பசங்களை அடித்து சண்டை போடுறாங்க. கதிர் வேண்டாம், இதனால என்னுடைய கிளாஸ்க்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துட போகுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே பக்கம் அக்கா இருக்கிறவங்க விசாரித்து போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது வந்துட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சார் வேண்டாம், தெரியாமல் ஏதோ அவன் அப்படி பண்ணிட்டான், இவங்க ஒய்ஃப்னு தெரியாது சார், வேண்டாம் சார், இவங்கள பார்த்தா மேரேஜ் ஆகாதவங்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, சும்மா தான் சார் பேசிகிட்டு இருந்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் ஐபிஎஸ் ஆகவே முடியாது, அப்புறம் அவனோட இமேஜஸ் ஸ்பாயில் ஆகிடும் லைஃபே அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அப்போது வந்தோமா படித்தோமா ஒழுங்காக போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கிளாஸ்க்கு வர பொண்ணுங்க கிட்டலாம் தகராறு பண்ணுவானா? தியா கேஸ் ஆகிட்டா எக்ஸாமே எழுத முடியாது, கேஸ் ஃபைல் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு தெரியுதில்ல, ஒழுங்காக இருக்கணும்னு தெரியாதா, பணக்கார திமுறா அப்படி இப்படின்னு கதிர் வந்து பேசிகிட்டு இருக்கவும் இதனால் ராஜோட லைஃப்க்கும் தான் அதாவது அவங்களுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கதிர் அமைதியாக இந்த பிரச்சனையை சால்வாக வந்து அமைதியாக முடிச்சுடுறாரு. கேஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காம அதுக்கப்புறமா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து கோவத்தில் இருக்காங்க, கதிர் அடித்த கோவத்தில் இருக்காங்க. ராஜியை பார்த்துக்கிட்டு அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு, அது எப்படி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியாதான், கழுத்தில் தாலி போட்டிருக்க, நெத்தியில் குங்குமம் வச்சுருக்க, அது எப்படி அவனுக்கு தெரியாத போகும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜ் இருந்துக்கிட்டு கதிர் கொஞ்சம் பொறுமையாக இரு, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அப்போவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும், இல்லை மெசேஜ் பண்ணிக்கணும் ராஜி, நான் வந்திருப்பேன் இல்லை. எக்ஸாம் அதாவது ட்ரைனிங் எடுக்க வந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க பாருங்கள், பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடு கதிர், நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்கெல்லாம் பெரிய எடுத்த பசங்க, அவங்கெல்லாம் அதுக்குன்னே அங்கே வந்துட்டுருக்காங்க, நீ எதுவும் இது பண்ணாத. அப்புறம் நாம் வந்து இங்கே இருக்க போகிறது இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அப்புறம் நம்ம ஊருக்கே போய் அங்கே தானே படிக்க போகிறோம், விடு கதிர், தேவையில்லாத பிரச்சனை வேணாம், அப்புறம் இதனால என்னோடய லைஃப்பில் நான் போலீஸ் ஆகணுன்ற இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னவும் அதுக்காக தான் நான் இப்போ பொறுமையாக வந்தேன் அப்படின்னு கதிர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ராஜியோ பேசி சமாதானப்படுத்திடுறாங்க. சரி வா நம்ம ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு ஆட்டோ பிடிச்சி ஏறி வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா ராஜி நீ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு, என்ன ஒரு மாதிரியாக இருக்க, திரும்பவும் அவங்களால ஏதாச்சும் பிரச்சனை வரும்னா, அதான் நான் இருக்கேன்ல, எனக்கு என்ன வேலை இருக்குது, நாளைக்கும் நான் உங்க கூட தான் வரப்போகிறேன், எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படாதீரு அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் கதிர், பிரச்சனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு நாங்கள் வந்து பிரச்சனைலாம் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு பாதுகாப்பாக சேஃப்டியாக தான் இருக்க, நீ என்னை ரூமுக்கு போக சொன்னதுனால தான் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி வெளியில் வந்துட்டேன், இல்லைனா நான் உன்னை விட்டுட்டு கூட தனியாக வந்திருக்க மாட்டேன், இந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், நாளைக்கு எங்கேயும் போக போகிறது கிடையாது, நீ கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன், நீ தைரியமாக போய் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கதிர் சொல்லுவோம். ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னமும் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மனசு ஒத்து போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது இப்போ ராஜியே ஓடி போய் கதிரை ஹக் பண்ணிக்கிறாங்க, காலையிலே வந்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ கதிருமே பொறுமையாக தான் இருக்காங்க, ட்ரைனிங்க்கு வந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் ராஜி போய் கட்டி பிடிக்கவும், நம்ம இங்கே ட்ரைனிங்காக வந்திருக்கோம், இங்கே சுற்றி பார்க்க நாம் ஒன்றும் வரல, இல்லை நம்ம வந்து ஹனிமூன் வரலாம் அப்படின்னதும், என்னடா பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு கதிரை பார்த்து ராஜு கேட்கவும், என்ன டா போட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு. ஆமாம்,
என் புருஷனை நான் போட்டு கூப்பிட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பேசிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கதிர் கேட்கவும், நீ இருக்கிற போது எனக்கு என்ன பயம், நீ இருக்கிறப்போ நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க ராஜிமி கூட கதிர் கூட. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம அப்படியே வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு ராஜி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிர் வந்து ஸோ பயமாக இருக்குது இந்த இடத்துல புது இடத்துல வெளியில் போகவே அப்படின்னு, அதான் நான் கூட இருக்கல எதுவும் ஆகாதுவா அப்படின்னு வெளியில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த எக்ஸாமுக்கு அதாவது ட்ரைனிங் போன இடத்துல ராஜுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போதா, ஸோ இந்த பிரச்சனையினால அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ராஜு வந்து அவங்களுடைய உள் மனசு தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கதிர் ராஜே எக்ஸாம் எழுது ஐபிஎஸ் ட்ரைனிங் முடித்து நல்லபடியாக பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. போன இடத்துல எப்படி ஒரு பிரச்சனை, ஸோ கண்டிப்பாக கேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா ராஜுமியோடைய அவங்களோட லைஃபே போய்டும் அப்படின்றது கதிருக்கு நல்லா தெரியும். அதனால கண்ட்ரோலாக தான் இருக்கார். ஸோ அவங்க கண்ட்ரோலாக இருக்கலாம், ராஜு மேலே அவன் கை வச்சதுனால பிரச்சனை பண்ணதுனால சண்டை போட்டுட்டு கதிர் விட்டுட்டு பொறுமையாக இருக்கலாம். ஆனால் அந்த பெரிய எடுத்த பையன் அமைதியாக இருப்பானா, அவனுக்கு இந்த கேஸு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இருக்கிற பதவி அதாவது பணத்துக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கேஸ் எதுவும் போடாமல் ஐபிஎஸ் ஆகிட்டு அவங்க பாட்டுக்கு லஞ்சம் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ராஜுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஸோ ஏதாச்சும் எக்கு தப்போ அவங்க ஏதாச்சும் பண்ணி ஸோ ராஜு மேலே தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கதிர் வந்து ராஜு சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அமைதியாக அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நினச்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே நான் வந்து என்னுடைய ஆசைப்படியே நான் நல்லபடியாக ட்ரைனிங் முடித்து கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு என் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வச்சு இப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது என்னுடைய புருஷன், என்னுடைய கதிர், அவனோட உழைப்பு இதில் இருக்குது. கண்டிப்பாக நான் ஐபிஎஸ் ஆவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க ராஜு. அதை நினச்சி கதிர்மே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்காக எவ்வளோ தடைகள் வந்தாலும் தாங்கிப்பேன், பிரச்சனை வந்தாலும் தாங்கிப்பேன், நீ ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே அப்புறம் அந்த முட்டையை வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா, அந்த கதிர் கோமதி கொடுத்த லெட்டரில். அந்த லெட்டர் பின்னாடி கோமதி ஓடவும் மீனாவும் போகிறாங்க. என்னாச்சாத்தா அப்படின்னு, என்னடி நான் ஒன்று நினச்சி வந்தேன், இங்கே வேறு மாதிரி நடக்குது, உங்கள் மாமா கிட்ட லெட்டரை கொடுத்து அதை படிக்க வச்சு அவர் என் பக்கம் கொண்டு வரலான்னு பார்த்தா அவர் என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் நான் கொடுத்த லெட்டரை கூட மதித்து கூட பார்க்காம அதில் முட்டையை வச்சு மடித்து கொடுத்துட்டாரு. இதோ அந்த பொம்பளை எடுத்துகிட்டு போகுதுடி அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நில்லுமான்னு ஓடி போய் அந்த லெட்டரை பிடுங்குறாங்க. ஏன்னாம்மா எதுக்கு என் பின்னாடியே துரத்திட்டு வரீங்க அப்படின்னு கேட்கவும், அந்த கவரை கொடுமா அப்படின்னு, இதில் 2 முட்டை தான் இருக்குது நான் எதுக்கு தரணும் அப்படின்னு கேட்கவும், ஏமா முட்டைமான அந்த லெட்டரை கொடுமா அப்படின்னு அந்த லெட்டரை கேட்டு வாங்கிக்கிறாங்க. என்ன இது ஒரு பேப்பருக்காக பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. என்னதான் கடை நடத்துகிறாங்க, முன்னாடி கடையில் முட்டையில் பேப்பரை வச்சு கொடுத்துட்டு பின்னாடியே வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காங்க, இந்த பேப்பரை வச்சு இன்னொருத்தருக்கு யாருக்காச்சும் முட்டை கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்களா, அவங்கக்கிட்ட இப்படி தான் பிடுங்கிப்பாங்களா, என்ன கடை நடத்துகிறாங்களோ இப்படி கையில் எடுத்துகிட்டு போக வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பொம்பளை ஒரு பக்கம் புலம்பிட்டு போயிட்டுருக்கவும், ஸோ இவங்க அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அப்பாடி லெட்டர் கிடச்சிடுச்சு அப்படின்னு, அத்தை அப்படி இந்த லெட்டரில் என்னதான் இருக்குது, போனால் போகட்டுன்னு வேறு லெட்டர் எழுதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கோம். இது என் புருஷனுக்காக நான் யோசிச்சு எழுதுனது, திரும்பலாம் யோசிக்க வருமா என்னன்னு தெரியல அப்படின்னு கோமதி அதை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரே ஃபன்னாகவே வந்து போயிட்டுருக்கு. எப்படியாச்சும் பாண்டியன் அவங்க பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு கோமதி வந்து விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவர் எப்படியாச்சும் கோமதி கிட்ட பேசுகிற வரைக்கும். ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கதிர் நினைக்கிற மாதிரி ராஜுக்கு அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸாம் ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத திரும்பவும் ஊருக்கு வருவாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது, இல்லை ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வரப்போதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.